வணக்கம். வணக்கம். இன்னைக்கு விஜய் கல்வி விருதுகள் வழங்கக்கூடிய விழாவில் கலந்துக்கிட்டு மாணவர்களுக்கு வழக்கம் போல விருதுகள்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. அதுல அந்த காமராஜர் விஷயத்தை பத்தி சொல்லியிருந்தார். அவரை இளைய காமராஜர்னு சொன்னதுக்கு எதிர்ப்புகள் கிளம்புனதுனால அவரே இன்னைக்கு மைக்க பிடிச்சி தயவு செஞ்சு அப்படிலாம் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த இப்போ இது அப்ரோச் எப்படி இருக்கு? அந்த அந்த விஷயம் தான். அவர் எதை அட்ரஸ் பண்ணணும்னு இருக்காரு. ஆக்சுவலா 2, 3 விஷயம் கிளம்பி வந்தது. அதுல அவர் ஒரு விஷயம் தான் அட்ரஸ் பண்ணாரு. ஓகேங்களா. அவர் மனசுக்கு அது சலனமா தோணுச்சு. அவர் அன்னைக்கு மேடையில வந்து தன்னை ஒருத்தர் வந்து நம்ம சொல்லும்போது வெட்கப்பட்டு ஆக்சுவலா பின்னாடி போயிட்டாரு. ஓகேங்களா. அதை அட்ரஸ் பண்ணணும்னு நினைச்சாரு. அதை அட்ரஸ் பண்ணாரு. ஆக்சுவலா சொன்னதுக்கு அப்புறமும் வந்து அதுல அதுல எக்ஸ்ட்ரா என்ன சொன்னாருன்னா, எலெக்ஷன் பத்தி 2026 பத்தியும் பேசாதீங்கன்னு சொன்னாரு. சொல்லியும் அப்படி நிறைய பேர் அதை பத்தி பேசினாங்க. அந்த அன்பு அது அவரு இந்த சில விஷயங்கள் வந்து அவருக்கு அவர் மீறி இருக்கிற அன்புனால அது வெளியே வருது. அதை வந்து அவர் அதை ஃப்ரேம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாரா இல்லையான்றதுதான் விஷயம். அவர் அதை பண்ணிக்கல. இத இதை சார்ந்து வந்து நாடார் சங்கத்துல இருந்துலாம் வந்து இது போடுறதா சொன்னாங்க. எதிர்ப்பெல்லாம் வந்துருந்துச்சு. அவர் மன்னிப்பு கேட்கணும், அவர் வீட்டை முற்றுகையிடணும்லாம் சொன்னாங்க. இப்ப அதுக்கான பதில் கிடைச்சிருச்சு. அதே நேரத்துல வேல்முருகன் இந்த கல்வி விருதுகள் பத்தியே ஒரு காட்டமான விஷயங்கள் எல்லாம் பேசியிருந்தாரு. அதுக்கு பல பேர் எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. விஜய் அதுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் பேசவே இல்லை, அமைதியா இருக்காரு. அது சாக்கடைன்னு தெரியும் சார் அரசியல். கல்ல தூக்கி அடிக்கும் போது சேர் நம்ம மேலேயும் வந்து விழும். ஓகேங்களா. அது அப்படி பேசிட்டார். அவர் அவர் மேல வந்து என்ன மரியாதை வேணா இருந்துட்டு போட்டோம் யாருக்கு வேணாலும். என்ன மாதிரி ஒரு உயர்ந்த இடத்துல இருக்காரோ இல்ல எந்த இடத்துல இருக்காரோ, அவருக்குன்னு ஒரு அரசியல் பயணம் இருக்கு. இத்தனை வருஷம் வாழ்க்கை இருக்கு. ஒரு எம்எல்ஏவா இருக்காரு. சொந்த கட்சி பேர்ல எம்எல்ஏவா இல்ல, திமுக பேர்ல எம்எல்ஏவா இருந்தாலும் எம்எல்ஏவா இருக்காரு. ஓகேங்களா. அந்த ஒரு பொறுப்புள்ள பதவியில இருக்க ஏத்த மாதிரி பேசணும். அவர் வந்து எடுக்கிற ஸ்டாண்ட் எப்படி இருக்குன்னா, இதை பத்தி பேசிட்டு 1.5 மணி நேரம் பேசிட்டு 1.5 மணி நேரத்துல ஒரு பார்ட் பேசிட்டு அந்த 1.5 மணி நேரம் வந்து முழுசா கொச்சையா பேசினாரு. அதையும் அதோட சேர்த்து இந்த விஷயத்தையும் சேர்த்து பேசிட்டாரு. ஒரு 2 கிராம் விஷயம்ன்ற மாதிரி அந்த காணொலி நிறைய பேர் பார்க்கலாம். அதை திருப்பி நான் சொல்லணுன்ற அவசியம் இல்லை. பேசிட்டு அடுத்த நாள் என்ன சொல்றாரு, நான் மன்னிப்புலாம் கேட்க முடியாதுன்றாரு. அந்த ஸ்டாண்டு போய் அடுத்து என்ன சொன்னாரு, நான் விஜயை பத்தி பேசலன்னாரு. நான் அதை பத்தி அப்புறம் இன்னைக்கு என்ன சொல்றேன், நேத்து என்ன சொல்றாரு, அதை பத்தி நான் எதுவுமே பேசல, நான் பேசின விஷயமே வேற அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அவரோட நிலைப்பாடு ஏன் இப்படி நாளுக்கு நாளுக்கு மாறுதுன்றதே முதல்ல ஒரு பெரிய கேள்விக்குறி. நம்ம ஒன்றும் தப்பெல்லாம் கேட்கல. இன்ஃபேக்ட் வந்து விஜயனாக்கு வந்து அவர் வந்து விஜயனாவை நம்ம என்ன திட்டிருந்தாலும் வந்து ஒரு எதிர்கட்சி தலைவராவோ ஏதோ ஒரு தலைவரா, ஓகேங்களா, அவர் வந்து எல்லாரும் விமர்சனம் வைக்கிறாங்கன்றதால கடந்து போயிடுவார். அவருக்கு அதை பத்தி பிரச்சனை கிடையாது. இந்த பிரச்சனை என்னன்னா, அந்த விருதுக்கு வந்த வாங்க வந்த தாய்மார்களையும் பெண்களையும் குழந்தைங்களையும் அந்த குடும்பத்தினரையும் எல்லாரையுமே சேர்த்து அவர் கொச்சப்படுத்தியிருக்காரு. அதுக்கு மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ட்டு டிவிகே சார்ந்த தொண்டர்கள் வந்து சமூக வலைத்தளங்கள்ல பதிவு பண்ணிட்டு இருந்தாங்க. சில பேர் கேஸும் போட்டிருந்தாங்க சென்ட்ரல் இதுல. இதுக்கு எதிர்த்து இவங்க வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்துல ஒருத்தர் வந்து மாவட்டத்தோட ஒரு இதுல வந்து பெண்களுக்கான குழந்தைகளுக்கான இதுல வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க விஜய் அண்ணா மேல. விஜய் அண்ணா என்னமோ வந்து ஹராஸ் பண்ற மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. இதை பாக்குறவங்களுக்கு விவரம் என்ன அப்படின்னு தெரியும். அந்த அதாவது தொடுதல்ன்றது பேட் டச்னு இருக்கு. அதை தாண்டி வந்து சமுதாயம் வந்து அதை தாண்டி போயிட்டு இருக்கு. அதுல போயிட்டு இருக்குன்ற பட்சத்துல இவங்க இன்னும் வந்து பின்னாடி இருந்து எல்லாரையும் பின்னாடி இழுத்து அது வந்து அதுதான் சரின்ற மாதிரியும் இதெல்லாம் நம்ம வாயிற மத்தவங்க எல்லாருமே தப்பு பண்ற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்கி சில பேருக்கு அது உண்மையிலே தப்புன்ற மாதிரி அது மைண்ட்ல விஜயனா மேல ஒரு தப்பான இம்ப்ரெஷன் உருவாக்கணும்னு இந்த வேலையெல்லாம் செய்யறாங்க. இது திமுக அஜெண்டா இல்ல வேல்முருகனோட செல்ஃப் பப்ளிசிட்டி அது என்னவா இருந்தாலும் சரி, அது நமக்கு தேவையில்லாத விஷயம். நமக்கு என்னன்னா, அவர் வந்து பெண்களையும் குழந்தைங்களும் அசிங்கமா பேசியிருக்காரு. அதுக்கு அவர் மன்னிப்பு கேட்கணும். இப்பயும் நான் அதே ஸ்டாண்ட்ல தான் இருக்கிறேன். அவர் அந்த மன்னிப்பு கேட்கறதுக்கு நான் அப்படி பேசவே இல்லைன்னு சொல்றாரு. இல்ல அவரு தானே சொல்றாருங்க. 1.5 மணி நேரம் தான் வீடியோ தான் சாட்சி. அந்த வீடியோல அவரே பேசியிருக்காரு. யாருமே அதை பத்தி கேட்கலன்றதா எனக்கு மன வருத்தம். நான் ஏற்கனவே சொன்ன அந்த விஷயத்தை பத்தி அதுல தெளிவா சொல்லியிருக்காரு. இந்த ஒரு 2 கிராம் காயினுக்காக வந்து வீட்டுல இருக்கவங்க குழந்தைங்கள இருக்கவங்க எல்லாம் கூட்டிட்டு போயிட்டு ஏதோ ஒரு வார்த்தை அது சம்பந்தப்பட்ட ஒரு வார்த்தை சொன்னாரு. அது வந்து அருவருக்கத்தக்க விஷயம். அதெல்லாம் பேசிட்டு பேசவேலன்னு சொல்றது அவரோட அந்தர் பெல்ட்டி அடிக்கிற விஷயம். இந்த ஸ்டண்ட் இதெல்லாம் வந்து வேலைக்கு ஆகாது. இப்படி கேஸ் போயிருக்கு. போஸ்கோ ஆக்ட்லாம் போடுறதா சொல்லியிருக்காங்க. கோர்ட்ல வந்து பதில் சொல்லி தானே ஆகணும். சமீபத்துல அருண்ராஜ் உள்ளிட்டவர்கள்லாம் கட்சியிலும் இணைஞ்சிருக்காங்க. அதுல அருண்ராஜ் பேசுற பல விஷயங்கள் வந்து கேள்விக்குள்ளாக்கப்படுது. அவர் பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் வேணும்னு சொன்னது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் விஜய் கட்சியின் கொள்கைக்கு எதிரானது. அவர் மாநில சுயாட்சி பேசக்கூடிய தலைவர்களை ஆதரிக்கிறாரு. விஜய் கட்சியும் மாநில சுயாட்சியின் பக்கம் தான் நிக்குது. அப்படி இருக்கும்போது அந்த கட்சியின் கொள்கை பரப்பு பொதுச் செயலாளரா வரக்கூடிய ஒருவர் இப்படியெல்லாம் பேசுறாரு அப்படின்னு கேட்கிறாரு. இப்போ கொள்கைன்றது நம்ம ஏற்கனவே அதை பத்தி நான் சொல்லியிருக்கிறேன். மறுபடியும் இந்த காணொலியில இதை மூலமா சொல்றது, நம்மளோட தேவைதான் கொள்கை.
அது இன்னைக்கு தேவைக்கு நம்ம என்ன மாதிரி சொல்யூஷன் எடுக்கிறோமோ அது லாங் ரன்ல என்ன ரிசல்ட் கொடுக்குதோ அதுதான் கொள்கை. ஓகேங்களா? விஜய் அண்ணா வந்து கொள்கை தலைவர் ஐடென்டிஃபை பண்ணார். அதை வெளியே சொல்றதுக்கு சில பேர் வந்து கட்சியில் அப்பாயின்ட் பண்ணியிருக்காரு. இவங்க கொள்கை தலைவர் கிடையாது, கொள்கையை வெளியே சொல்றவங்க. ஓகேங்களா? இப்ப இந்த மாதிரி கொள்கை என்ன இருக்கிற மக்கள் வந்து எல்லாருக்குமே வந்து டே ஒன்லயே மொத்த ஞானமும் வந்துடாது. அது கொஞ்சம் கொஞ்சமா படிச்சு படிச்சு ஒரு 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 பரிணாம வளர்ச்சி தான். தன்னுடைய அவர் சொன்னபடியே வந்து அது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி போட்ட 2011 போட்ட போஸ்ட் நினைக்கிறேன். இது கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் கழிச்சு அவரோட மனநிலைமை நிறைய மாற்றம் வந்திருக்கும். இப்ப எல்லாருக்குமே இந்த தாட் வந்திருக்கும். அமெரிக்கால எப்படி கவர்மெண்ட் இருக்கு, இந்த ஃபெடரலிசம். இப்போ தமிழ் தேசியம் பேசுறவங்க கிட்ட நானே இதை சொல்லியிருக்கேன். ஐயா, நீங்க வந்து தனி தமிழ்நாடு கேட்கறதுலாம் வந்து பெரிய விஷயம். அதெல்லாம் வந்து இன்னைக்கு அதுக்கு நம்ம அதுக்கான அளவுக்கு நம்ம தரமா இருக்கிறோமானு கேட்டாலும் அதுவே ஒரு பெரிய கேள்விக்குறி. ஒரு ஃபெடரல் மாதிரி ஒரு விஷயத்துல தமிழ்நாட்டுக்கும் தனி அதிகாரம் வேணும். அந்த அதிகாரத்தை முதல்ல நம்ம கரெக்டா பயன்படுத்தி ஒரு ஒரு ஜென்ரேஷன் 2 ஜென்ரேஷன் நகரணும். அதுக்கப்புறம் அதை பத்தி எல்லாம் பேசலான்றது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. அந்த மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ தான் அது. அது வந்து அவர் ஒரு பிளாகா போட்டிருக்கேன்னு சொல்ல, நானும் அந்த பிளாக் படிக்கல. நான் இப்போ லிங்க் போய் பார்க்கும்போது டெலிட்டட்ன்ற மாதிரி வந்தது. ஓகேங்களா? அது என்னன்னு ரீசன் தெரியல. அது படிக்கலான்னு போய் பார்த்தேன். பட் என்ன அவர் எக்ஸாக்டா என்ன சொன்னார் நமக்கு தெரியல. எதையோ ஒண்ணத்தை கலப்பி விட்டு அதை பத்தி ஏதோ இன்டர்வியூல கேட்க போய் அதை பத்தி அவர் ஏதோ சொல்ல போய் இது தேவையில்லாத விஷயம். இப்ப என்னன்னா விஜயனோட கொள்கை என்ன, அதை இவர் என்ன மாதிரி ஒரு பிரச்சாரத்துக்கு கொண்டு போக போறான்றதுதான் விஷயம். அவரோட தனிப்பட்ட வெறுப்பெல்லாம் நமக்கு இங்க கண்டுக்கணுன்ற அவசியம் இல்லை. இப்ப படம் முடிச்சதுக்கு அப்புறமா விஜய் முழு வீச்சுல களத்துக்கு வருவார்னு சொன்னாங்க. இப்ப கல்வி விருதுகள் இந்த விழா நடக்குது, அணி நிர்வாகிகள் நியமனம் இதெல்லாம் பண்றாங்க. அவரோட முழு நேர அரசியல் பயணம் எப்போன்றதானே ஒரு பெரிய எதிர்பார்ப்பா இருக்கு. இது அவருக்கு என்ன வந்து மக்கள் கூட போய் பேசணும் பழகணும்ன்றது என்ன இருக்கு. இப்ப அது வந்து இவர் வந்து நேர்ல போயிட்டு ஒவ்வொரு இடத்துக்கும் போய் பார்க்கணுன்றது மக்களும் எதிர்பார்க்கறாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி வந்து அவர் வந்து மக்களை கொஞ்சம் பேரை வர வச்சு சந்திக்கிறார். இது வந்து ரெகுலரா நடந்துட்டு இருக்க விஷயம். இது விருது வழியா இன்னைக்கு நடக்குது. மக்கள்கிட்ட பேசுறாரு, உரையாடுறாரு, அதெல்லாம் விஷயம். இது அவரோட பணியூர் ஆபீஸ்ல நடந்துட்டு இருந்தது. இது அவர் அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடியில இருந்து நடந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? இது பல வருஷமா நடந்துட்டு இருக்க விஷயம். அந்த அந்த நேரடியா மக்களை இவர் போய் சந்திக்கும் போது அதுக்கு தேவையான பாதுகாப்புகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம ப்ராப்பரா பிளான் பண்ணணும். அதுக்கான பர்மிஷன் விஷயம் இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் சைடு இருந்து கிளியரன்ஸ் பண்ணணும். அந்த ஸ்டேஜ்ல இது இருக்கு. ஓகேங்களா? இவங்க வந்து ஒரு ரூட் மேப் போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் ரூட் மேப் போட்டிருக்காங்க. அந்த ரூட் மேப்புக்கான பெர்மிஷன்ஸ் விஷயம்லாம் வந்து பேக்ரவுண்ட்ல போயிட்டு இருக்கு. எல்லாத்தையும் பெர்ஃபெக்டா ரெடி பண்றதுக்கு. ஏன்னா இவரு களத்துல இறங்கி அதனால எந்த சேதாரமும் யாருக்கும் வந்து ஆபத்து ஒரு சமூகத்துல வந்து பிரச்சனை வந்துடக்கூடாதுன்றதுல ரொம்ப தெளிவா இருக்காரு. அதுக்கான வேலைகள் பார்த்துட்டு இருக்காரு. இன்னொன்னு வந்து போக போற இருக்க ஒவ்வொரு இடத்துலயும் வந்து என்னென்ன விஷயங்கள் செய்ய போறாரு, என்னென்ன பிரச்சனைகள் கையில் எடுக்க போறாரு, அதுக்கான டேட்டா இப்போ இந்த அணிகள் ஃபார்ம் பண்ணிருக்கலாம் அதுக்காக தான். இப்போ வந்து சட்ட ஆலோசனை அணியும் தனியா போட்டிருக்காங்க. இது வழக்கறிஞர் அணின்ட்டு ஒரு 100 பேருக்கு மேல போட்டிருக்காங்க. மண்டலமா பிரிச்சு அத்தனை பேரை போட்டிருக்காங்க. அவ்வளோ பேர் வந்து அதுக்கான வேலைகளை செஞ்சுட்டு இருக்காங்க. இதுக்கு தேவையான டேட்டா எடுக்கிறதுக்காக ஐடி விங் தனியா போட்டிருக்காங்க. சமூக ஊடக அணி எல்லாம் எவ்வளவு பெரிய கிரௌட் சார், எவ்வளவு பெரிய crowd sir. ஏதாவது ஒருத்தர் 2 பேர் ஒரு 10 பேர் போடுவாங்க. நூத்துக்கணக்கான பேர் போஸ்டிங் போட்டிருக்காங்க சார். அது பேரை படிச்சு முடியறதுக்குள்ள இதாயிடுது. ஓகேங்களா? அவ்வளவு பெரிய டீம் இது. அந்த டீம்ல பேக் அண்ட் ஒர்க்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. நம்ம அதை கூடிய விரைவில் எதிர்பார்க்கலாம். நம்ம எதிர்பார்க்காத நேரத்துல டப்புன்னு ஒரு அறிவிப்பு வந்து அதுக்கான விஷயங்கள் ஆரம்பிச்சிடும். இது பாட்டாளி மக்கள் கட்சியில நடக்கக்கூடிய நிகழ்வுகள். இன்னைக்கும் வந்து அன்புமணி ராமதாஸ் பத்தி ராமதாஸ் பிரஸ் மீட்ல நிறைய விஷயங்களை ஒரு விமர்சனமா முன் வச்சிருக்காரு. அன்புமணியனால எனக்கு பிபி வருது அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. எப்படி பாக்குறது இந்த சீரீஸ் மொத்தத்தையுமே நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா, ஒரு பவர் ஹங்கிரி பையன் தன் தந்தைய வந்து, ஏன்னா இதை வந்து நான் ஸ்பெகுலேஷன் எதுவும் பேசல. தன்னோட தந்தை என்ன சொன்னாருன்றதை பேஸ் பண்ணி தான் நான் சொல்றேன். அவர் தெம்பா இருந்த காலத்திலேயே அவர் வந்து ஒதுங்க சொல்லி இதுக்கு இப்போ தலைவர் பதவி ஏற்றுறதுக்காக மண்டபம்லாம் அரேஞ்ச் பண்ணி அதுக்கான செட்டப்லாம் ரெடி பண்ணி உருவாக்கி அதுக்கு தலைவர் பதவியை ஏற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் பண்ண அரசியல், அந்த அரசியல்ல இவருக்கு உடன்பாடு இல்லாம அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி இருக்கும்போது அன்புமணி இந்த இடத்துல கொஞ்சம் யோசிக்கணும். இப்போ வந்து அவர் செய்யற வேலை எப்பவுமே பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இது என்னோட பர்சனல் கருத்து. இது 2016 விஜயகாந்த் வந்து ஒரு ஒரு கூட்டணி ஃபார்மேஷன் பண்ணார். ஓகேங்களா? இவர் பேக் எண்ட்ல இன்னொரு விஷயம் பண்ணிட்டு இருந்தார். மாற்றம் முன்னேற்றம் விஷயங்கள் பண்ணிட்டு இவரோட ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஃபோர்ஸை வந்து ஸ்பேஸை வந்து கேப்சர் பண்றதுக்காக அந்த நேரத்துல ஓட்ட செதறடிக்கிறதுக்காக சில வேலைகள் தான் செய்யும். இந்த மாநாட்டிலையும் கூட பாத்தீங்கன்னா இவங்க 1 year மாநாட்டு நடத்தினாங்க இல்லையா, அதுல கூட பாத்தீங்கன்னா வந்து என்ன முதலமைச்சர் ஆக்கிருக்கேன்னு அன்புமணி சொல்லியிருக்காரு.
அப்போ அவர் அந்த எண்ணத்துல தான் டிராவல் பண்றாரு. இவர் என்ன மாதிரி நிலைப்பாடு எடுப்பாரு, இவரோட முடிவுகள் என்னவா இருக்கு, அது அரசியலுக்கு அது சரிப்பட்டு வருமா வராதான்ட்டு ஒரு கட்சியோட நிறுவனர் அந்த கட்சியை ஒரு 40 வருஷமா வந்து உரு கொஞ்சம் கொஞ்சமா செதுக்கி செதுக்கி கொண்டு வந்தவர் வந்து யோசிக்கிறார். இன்னொன்னு வந்து அவருடைய வயசு வந்து தெரியுது. ரொம்ப வந்து வயசாயிடுச்சு, உடம்புக்கு வயசா இருந்தாலும் மூளைக்கு இன்னும் கொஞ்சம் சில தெளிவு இருக்கு. அந்த ரொம்பலாம் தெளிவு இல்லாமலாம் ஒன்றும் பேசல அவரு. உடம்புக்கு தான் அந்த வயசு இருக்கு. அது அவரே ஸ்டேஜ்ல கூட சொல்லிருக்காரு, என் உடம்புக்கும் வயசாயிடுச்சுன்னு நினைக்காத, என் கை பிடிச்சு பாரு தெரியும்னாரு. பட் அவ்வளவு தூரத்துக்கு போல. இன்னைக்கு அவர் சொன்ன நான் உயிரோட இருக்க வரைக்கும் நான் தான் தலைவர்னு சொல்றதெல்லாம் வந்து எனக்கு எப்படி நான் பாக்குறேன் அப்படின்னா, ஒருவேளை அவர் ஹெல்த்துக்கு ஏதாவது இருக்குதோ அப்படின்னு அவருக்கு உண்மை தெரிய ஆரம்பிக்கும். ஏன்னா வந்து அவங்களுக்கு தெரியும், சில பேருக்கு தெரிய வரும் அது என்ன ஆகுதோ அப்படின்ட்டு. அதனால அவரோட எண்ணம் அந்த உருவாக்குன கட்சிக்கு தலைவரா இருக்கும்னு நினைக்கிறாரு. அது நேச்சுரலான ஆசையை தான் நான் பாக்குறேன். அவருக்கு முடிவே எடுக்க முடியாத மாதிரி இருக்காரு அப்படின்னாலும் பரவாயில்ல. அவர் என்ன சொல்றாரு, அன்புமணியை விட்டு வெளியே போயிடுன்னு சொல்லல. அவர் செயல் தலைவர்ன்ற போஸ்டிங் தரேன்னு சொல்றாரு. நான் ஐயா கொடுத்த பதவியை ஏத்துக்கிட்டு வேலை செய்யறேன்னு ஒரு பிரஸ் மீட் கொடுத்துட்டு வேலையை கண்டினியூ பண்ணணும். அவ்வளவுதான் அவர் எதிர்பார்க்குறது. மன்னிப்புன்னு கூட நான் எதிர்பார்க்கலன்றதான் அவர் சொல்ல வருது. இது நடந்துட்டா பெட்டர். ஓகேங்களா. இவங்க வந்து நாளைக்கு அதிமுக கூட கூட்டணிக்கு போறாங்க. எங்க கூட்டணிக்கு போனாலும் சரி, இந்த மாதிரி ஒரு பிரேக்கேஜோட போகும்போது இவங்களோட வேல்யூம் குறையுது. இவங்க நம்பி இருக்க வாக்காளர்கள் இருக்காங்க. இவங்க ஓட்டு போட்டவங்க வந்து முட்டாளாயிடக்கூடாது. ஸோ இவங்க ஃபுல் ஃபார்மோட ஃபுல் ஃபோர்ஸோட இருந்தால் தான் எந்த கூட்டணிக்கு போனாலுமே அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இவங்க மக்களுக்கும் ஏதாவது ஒரு நல்லது நடக்கும். எப்பவும் போல வந்து அரசியல்ல வந்து தேர்தலை வந்து ஒரு வியாபாரமா பார்க்காம, இந்த தடவை அவர் வந்து சீனியர் ராமதாஸோட எண்ணம் வந்து ஒரு உண்மையான மாற்றம் கொடுக்கணும். எல்லாரையும் பழையபடி அவர் ஆரம்பிக்கும் போது எப்படி எல்லாரையுமே சேர்த்து ஒரு அரசியல் பண்ணாரு, அந்த அரசியலுக்குள்ள கொண்டு போகணும்னு நினைச்சுதான் ஆரம்பிச்சாரு. பட் சின்னவர் அதுக்கு ஒத்து கொடுக்கலன்றது எனக்கு புரியுது. இது எப்படி போய் முடியும்னு பாக்குறீங்க? 2 பேரும் பேசி இப்போ அன்புமணி ராமதாஸ் இதுவரையும் அவரை எதிர்த்து பேசல ராமதாஸ. எப்படியும் பேசுவாருன்னு தான் தோணுது 1 or 2 daysல. எப்படி போய் முடிய வாய்ப்பு இருக்கு? அவரு அப்படி பேசிட்டார் அப்படின்னா அது முத்த ஆரம்பிக்குன்னு அர்த்தம். முத்தி வெடிஞ்சு திருப்பி செட்டில் ஆயிடும். ராமதாஸ் வந்து திருப்பி கண்ட்ரோல் எடுத்துருவாருன்னு தான் நான் பாக்குறேன். ஏன்னா வந்து அவருக்கு இருக்கிற ஸ்டபர்னஸ் வந்து யாருமே பார்த்திருக்க முடியாது. இதெல்லாம் வந்து ரொம்ப லைட்டா தான் டீல் பண்றாரு இப்போ வரைக்கும். அவர் வந்து ஃபுல் ஃபோர்ஸ்லாம் இன்னும் இறக்கல. அவர் வேற அவரு. அவர் நான் தான் சொன்னேன், அவர் மூளை இன்னும் சவுண்டா தான் இருக்கு. உடம்பு தான் வந்து கொஞ்சம் இதா இருந்தாலும் மூளை சவுண்டா தான் இருக்கு. அவர்கிட்ட தான் சார் கட்சி என்னைக்காதான் இந்த வாக்காளர் யாருக்கா சார் வாக்கு போடுறாங்க? ஓகேங்களா. அவருக்காக தான் வாக்கு போடுறாங்க. அன்புமணிக்காகலாம் ஒன்றும் வாக்கு போடல. அவர் இன்ஸ்பயர் பண்ணிருக்கலாம் சில பேர். ஓகேங்களா. அவர் இவர் ராமதாஸ் சீனியர் சொல்ற மாதிரி இவருக்கு ஒண்ணுமே அரசியல் நாலேஜே இல்லைன்ட்டு நம்ம வெளியிருந்து பார்க்கும்போது அப்படி ஓரளவுக்கு என்ன சொல்றது, கம்பேரிட்டிவ்லி வந்து என்ன சொல்றது, நான் அவரோட அந்த அளவுக்கு டோட்டலா மட்டம் பண்ணாம பரவாயில்லன்னு நான் சொல்லுவேன். ஆனா ராமதாஸ் சாரை கம்பேர் பண்ணும்போது இவரெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அது உண்மைதான். அதையும் நம்ம ஒத்துக்கிட்டு தான். அப்படி இருக்கிற பட்சத்தில் அவர் இருக்கணும்னு ஆசைப்படும் போது அதை விடலாம், தப்பு கிடையாது. இவர் ஒன்றும் தப்பான டெசிஷன் எடுக்க போறது கிடையாது. எத்தனை வருஷம் கட்சியை காப்பாற்றணும், இன்னும் 2 வருஷம் கட்சியை காப்பாற்றுறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அதை அவர் கரெக்டாக தான் செய்வார். ஒன்றும் கட்சி ஒன்றும் அப்படி ஒன்றும் தப்பான வழிக்கெல்லாம் கொண்டு போயிட மாட்டார். இவர் உயிரோட இருக்கிற வரைக்கும் அவர் கண்ட்ரோல் இருக்கணும்னு நினைக்கிறது ஆக்சுவலா அந்த கட்சிக்கு அது நல்லது. இந்த மாதிரி ஒரு வாரிசு அரசியலுக்குள்ள நடக்கக்கூடிய நிகழ்வுகள் இருக்கு இல்லையா? நம்ம தமிழ்நாட்டுக்கு வாரிசு அரசியல் ஒன்றும் புதுசு இல்லை, எல்லா கட்சிகள்லையும் இருக்காங்க. இதுல இருந்து மற்ற அரசியல் கட்சிகள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம்னு என்ன பாக்குறீங்க? ரீசெண்ட் டேஸாவே மறுபடியும் அந்த வாரிசு அரசியல் பிரச்சனை கொஞ்சம் அதிகமாயிட்டு தான் இருக்கு. ஒரு 4 இடத்துல அதை பார்த்தேன். ஓகேங்களா. நான் நேரடியா பார்த்தோன்னா நம்ம ஊடகங்கள் மூலியமா பார்த்த விஷயம். ஒண்ணு வந்து பிரேம்லதா அவங்க விஷயம். ஓகேங்களா. அவர் இறந்துட்டதுக்கு அப்புறம், இறக்கிறதுக்கு முன்னாடியே அவர் உடம்பு சரியில்லாதப்பே பிரேம்லதா கொஞ்சமா டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. பேக் எண்ட்ல தான் சுதீஷ் வேலை பார்த்திருந்தாரு. அப்பயும் பேக் எண்ட்ல தான் இருந்தார். ஆனா விஜயகாந்த் அவர் இறந்ததுக்கு அப்புறம் ஃபுல் ஃபிளட்ஜா ஃப்ரண்ட்டுக்கு வர ஆரம்பிச்சிட்டாரு. இன்னைக்கு அவருக்கு வந்து எம்பி ஆகணுன்ற எண்ணம் இருக்கு, ஆசை இருக்கு, அதெல்லாம் இருக்கு. பையன்கிட்ட 2 பசங்க இருக்காங்க. ஒரு பையன்கிட்ட வந்து சினிமா நீ பாத்துக்கோ, ஒருத்தன் அரசியலை பாத்துக்கோன்னு சொல்லி பிரிச்சு கொடுத்து முடிச்சிட்டாங்க. இங்க வந்து டிஎம்கேல பாத்தீங்கன்னா ஒரே பையன். ஸ்டாலினுக்கு இருந்த மாதிரியாவது ஒரு போட்டி இருந்திருந்தாலும் அது வேற. அவருக்கு போட்டி இருந்தது. நிதானமா இருந்தாரு. ஒவ்வொரு ஸ்டேஜா கடந்தாரு. அரசியல் கத்துக்கிட்டாருங்க அவரு. அவரு கலைஞர் மாதிரி புத்திசாலி எல்லாம் கிடையாது. ஓகேங்களா. ஆனா கத்துக்கிட்டாரு. அவருக்கு அரசியல்னா என்னன்னு தெரியும். ஓகேங்களா. எந்த நேரத்துல என்ன இப்ப அவர் பண்ற மூவ்லாம் வந்து யார் எந்த 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 விஷயமானா நடக்கட்டும். ஓகேங்களா. பட் அதுல அரசியல் இருக்கு. அந்த அரசியல் இல்லாமலாம் கிடையாது. அந்த அளவுக்கு நாலேஜ் இருக்கு அவருக்கு. அவர் பையனுக்கு அதே அளவுக்கு நாலேஜ் இருக்கான்னு கேட்டா, திமுக மாதிரி ஒரு பார்ட்டில இருந்து ஒரு அரசியல் செய்யறாங்க இல்லையா, அந்த முதிர்ச்சி அவருக்கு இருக்கான்னு கேட்டா கிடையாது. இவருக்கு அரசியல் தெரியாதுன்னு நான் சொல்ல வரல. திமுக பார்ட்டில இருந்து செய்ய வேண்டிய முதிர்ச்சியான அரசியல் இவர்கிட்ட கிடையாது. ஏதோ ஒரு தனி கட்சி வச்சு, சின்ன கட்சி வச்சு விளையாடுற மாதிரி தான் விளையாடிட்டு இருக்காரு திமுக. அது தப்பு.
ஓகேங்களா. அவரும் கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து இப்போ அவர் திமுக பார்ட்டிக்குள்ள ஒரு ஒரு போஸ்டிங்ல இருந்தா கூட நமக்கு அது பெருசா அஃபண்ட் ஆகாது. எனக்கு அது அஃபண்ட் ஆகாது. இப்ப அஃபண்ட் ஆகுற அளவுக்கு அப்ப ஆயிருக்காது. ஓகேங்களா. என்னெல்லாம் கேட்டா 21 எலெக்ஷன் ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் அவருக்கு வந்து இந்த கட்சியில ஒரு போஸ்டிங்கே கொடுத்துருக்கணும். அதுக்கு முன்னாடியே எல்லாமே ஃபாஸ்டாவே நடந்துச்சு இவரோட லைஃப் ஸ்பென்ல. சோ அது நிலைக்குமானே எனக்கு தெரியல. இப்போ பிரச்சனை என்னன்னா இவர் அடக்கி வச்சிருக்கிறதுக்கு காரணம் இவர் வெளியே வர வர அது விஜய் vs உதயநிதின்னு மாற ஆரம்பிச்சிடும். அப்போ கேம் டோட்டலா சேஞ்ச் ஆகும். அப்போ டிஎம்கேக்கு ஸ்ட்ரென்த் இருக்காது. ஸ்டாலின் இருக்க வரைக்கும் கொஞ்சம் பேட்டில் இருக்கும். அதனால தான் இவர் வந்து ஹைட் பண்ணி வச்சிருக்காங்க. அது இல்லாம கொஞ்சம் முக்கிய மந்திரிங்கெல்லாம் கொஞ்சம் அடக்குமுறை பண்றதுக்காக தங்கச்சி வச்சு சில வேலையை பார்த்தாரு. அது வெற்றிகரமா நடந்தது. இப்போ வேல்குரன் முருகன் விஷயம் யோசிக்க வேண்டிய விஷயம். அவரு ஒரு திமுக எம்எல்ஏ. ஓகேங்களா. அவர் பேசின பேச்சுக்கு ஒரு கண்டனம் கிடையாது. அவங்க கட்சியில இருந்து பேசக்கூடிய கொந்தளிச்சு பேசக்கூடிய எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஓகேங்களா. அவங்களாம் எங்க போனாங்கன்னு தெரியல. அட்லீஸ்ட் பெண்ணியம் பேசுறதுக்கான ஆளுங்க இருப்பாங்க இல்லையா, அவங்க கூட பேச வரலன்றதுதான் மன வருத்தமான விஷயம். இது எங்க போய் முடியுதுன்னு பார்ப்போம். ஆனா நம்ம சொன்ன மாதிரி 2 ஆச்சு. 3வது வந்து நம்ம வைகோ. வைகோ பையன் அவரும் ஒரே பையன். வேற ஏதோ பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாருன்னு நினைக்கிறேன். அரசியலுக்கு கூட்டு வந்து என்ன திணிச்சுட்டாங்கன்னு அவரே சொல்றாரு. அவர் என்ன மாதிரி டெசிஷன் எடுக்கிறாருன்னு தெரியல. அவர் வந்து பிரேக் பண்ணாரு. அதாவது தான் சின்னத்துல தான் நிப்பன்ற விஷயத்த பிரேக் பண்ணாரு. ஒரு ரெவால்ட் தான் அது. ஓகேங்களா. அப்பா வந்து சரண்டர் அவர் காலம் முடிஞ்சிருச்சு. அவர் பார்வை வேற மாதிரி இருக்கும் அரசியல். அவர் என்னதான் பீக்லாம் போயிருந்தாலும் இன்னைக்கு வந்து தன் சிந்தனைகள் வந்து அரசியல்ல கரெக்டா இருந்துட்டு போயிடணுன்ற மாதிரி ஒரு இருக்கிற வரைக்கும் கரெக்டா இருந்துட்டு போயிடணும் ஒரு எண்ணம் போயிட்டு இருப்பாரு. பட் பையன் வந்து இப்பதான் தலை தூக்குறாப்புல. அப்போ வந்து இந்த கூட்டணியிலேயே வந்து நாளை பின்ன சிக்கல் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா பிஜேபி பேசுறாங்கன்றதுனால மட்டும் நான் சொல்ல வரல. அவருக்கு சொந்தமா ஐடியா இருக்குன்றது நமக்கு தெரியுது. ஏன்னா அவர் எடுக்கிற ஸ்டாண்ட்ஸ் அப்படிதான் நமக்கு உணர்த்துது. ஸோ 21 எலெக்ஷன்ல அப்படி என்ன மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுக்க போறாருன்ட்டு நம்ம காத்திருந்து தான் பார்த்தாலும். இவர் இன்னும் 4வது வந்து நம்ம பாமக. இது வீட்டுக்குள்ளேயே வச்சு தைலாபுரத்துக்குள்ளேயே இதெல்லாம் நடந்திருந்தா பிரச்சனையே கிடையாது. இது வெளியே வீதிக்கு வந்து அது ஆக்சுவலா வீதிக்கு வந்ததுக்கு காரணம் அன்புமணி. அந்த மேடையில இளைஞரணி பதவிய தன் தங்கச்சி பையனுக்கோ அக்கா பையனுக்கோ கொடுத்ததுக்கு வந்து மைக்கு தூக்கி போட்டு அது அது அங்கிருந்து ஆரம்பிச்சது எல்லாமே. இல்லைன்னா ராமதாஸ்க்கு ஏன் வந்து இதெல்லாம் வெளியே சொல்லணுன்ற அவசியம் இருக்கு. அதிகபட்சம் அவங்க தைலாபுரத்துல நேர்ல பார்க்க வர ஒருத்தர் 2 பேர்கிட்ட பேசியிருக்க போறாரு. அது அதோட முடிஞ்சிருக்கும். இது பிரஸ் மீடியாவை கூப்பிட்டு தன் பையனை இவ்வளவு டிஃபேம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த அளவுக்கு சின்னவர் அடம் பிடிக்கிறான்றது தான் விஷயம். அது சிம்பிளா அவங்க வீட்டுக்குள்ள முடிச்சுட்டா பிரச்சனை இருக்காது. இது எல்லாமே வந்து வாரிசு அரசியல் தான். இதுல நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா இது சரியா அப்படின்ற ஒரு இடத்துக்கு இருக்கும். நம்ம வந்து வாரிசு அரசியல்ல பாக்கணும்னா வந்து பேர் இங்கிலீஷ்ல நல்ல வார்த்தை சொல்லுவாங்க, நெப்போட்டிசம் சொல்லுவாங்க. நெப்போட்டிசம்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து டைரக்டா இவருக்கு அப்புறம் இவர் தான் நான் அப்படின்னு கை கூப்பிட்டு வந்து அதாவது அவருக்கு அந்த தகுதி இருக்கோ இல்லையா, இவர் வந்து கீழே இருந்து மேல போயிருப்பாரு. இவர் வந்து அந்த அனுபவத்தெல்லாம் பெறாம டைரக்டா அந்த இடத்துல உட்காருது. அங்கதான் பிரச்சனை. இவர் வந்து இவருக்கும் இருக்கும் சம்மந்தமே இல்லாம இவர் இங்கிருந்தோ கீழே இருந்து மேல வந்திருந்தா பிரச்சனை கிடையாது. அந்த மாதிரி ஒரு 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 கல்ச்சர் அட்லீஸ்ட் உள்ள போகும். இப்போ அரசியல் இருக்க இப்போ வந்து ஒரு நம்ம சொல்ற மாதிரி ஒவ்வொரு கட்சியிலையும் கோடி பேர் இருக்காங்க. கோடி பேரோட பசங்களும் அரசியலுக்கே வரக்கூடாது, வேற டொமைனுக்கு தான் போன்றது எவ்வளவு தூரம் பாசிபிள் நமக்கு தெரியாது. ஓகேங்களா. ஆனா அட்லீஸ்ட் அந்த பேஸ் விஷயமா தான் இருக்கும். நீங்களும் அரசியல பேசிக்ல இருந்து 4 பேருக்கு நல்ல உதவி செய்யி, ஒரு 4 பேர் வீட்டுல போயிட்டு என்ன பிரச்சனையோ அந்த கவர்மெண்ட் கிட்ட போய் முறையிட்டு அந்த பிரச்சனையை தீர்த்து வை, அந்த மாதிரி கீழே இருந்து வரணும். வந்தா அரசியல் புரிதல் இருக்கும், மக்களோட ஒரு பழக்கம் இருக்கும், ஒரு இது இருக்கும். அதெல்லாம் இல்லாம அந்த தன்னோட இன்டெலெக்சுவல் மட்டும் வச்சு டைரக்டா அப்பாக்கு இருந்த இடத்துக்கு நம்ம டைரக்டா பின்னாடி ரீப்ளேஸ் பண்ணணும்னு நினைக்கிறது தப்பு. அது என்னைக்கா இருந்தாலும் தப்பு. இறுதியா ஒரு கேள்வி. இப்போ பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை நேற்று ஒரு பிரஸ் மீட்ல பேசும்போது கூட்டணி ஆட்சி பத்தி செய்தியாளர்கள் கேட்குறாங்க. ஏற்கனவே அவங்களுக்கு அது ஒரு கான்ட்ரவர்சியா போகுது. கூட்டணி ஆட்சியா அதிமுக ஆட்சியா அப்படி கேட்கும்போது என்ன கேட்டா நான் பாஜக ஆட்சின்னு தான் சொல்லுவேன். திமுகவும் அதிமுகவும் இங்கதான் இருக்க போகுது, நானும் இங்கதான் இருக்க போறேன், நான் இன்னொரு 40 வருஷமா தான் அரசியல் பண்ணுவேன், அதனால என்னுடைய விஷயத்துல நான் உறுதியா தான் இருக்கேன்னு சொல்றாரு. அவர் பேச்சை நம்ம அப்படிதானே புரிஞ்சிக்க வேண்டியதா இருக்கு. அதாவது நான் அன்னைக்கு சொன்னதுல உறுதியா தான் இருக்கேன், இன்னைக்கும் எனக்கு விருப்பம் இல்லை, பட் கட்சி ஒரு முடிவு எடுத்துட்டு கட்டுப்பட்டிருக்கேன்னு சொல்றாரு. இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல அவர் இருக்கும்போது எலெக்ஷன் வரையும் இந்த கூட்டணி போகுமா, இது எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க? இது வந்து அவரோட லாங் டேர்ம் விஷன் அவர் வந்து சொல்லியிருக்காரு. இதை 2 ஆங்கிளா பாக்குறேன். இது தப்பு, இது மாதிரி இது சொல்றது ஆக்சுவலா தப்பா நம்மளுடைய மைண்ட்ல கிராஸ் ஆயிடுச்சு, அதெல்லாம் சொல்றேன். ஃபர்ஸ்ட் விஷயம் முத்தி போச்சு. ஓகேங்களா. அது நான் பெருசா டீட்டெயிலா சொல்லணும்னு அவசியம் இல்லை. 2வது விஷயம் வந்து அது ஜஸ்ட் என் மைண்டை தோணுன ஃபன், அது எவ்வளவு தூரத்துக்கு உண்மைன்னு நமக்கு தெரியாது. ஓகேங்களா. 2வது விஷயம் வந்து அவர் உண்மையிலே அதுல ரொம்ப ஸ்டெபனா இருக்காருன்றது பார்க்கலாம். அவர் வந்து ஒரு அவர் பதவியை விட்டு வெளியே வந்து பிஜேபி கரெக்டா பிளான் பண்ணி
ஒரு தனக்குன்னு ஒரு ஐடி விங் செட் பண்ணி மீடியாவில் ஒரு அதாவது இவர் ரஜினிகாந்த் அரசியலுக்குள்ள வரும்போது தான் தான் ரஜினிகாந்தோட கேண்டிடேட்ன்ற மாதிரி ஒரு ஒரு பிம்பத்தை உருவாக்கி இதெல்லாம் அவர் பண்ணது தான். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அதை அந்த ஃபேம் வச்சு பிஜேபிக்குள்ள ஒரு போஸ்டிங்ல போயிட்டு எதுவுமே இல்லாமல் அவர் அடிப்படை உறுப்பினராக கூட இல்லாமல் டப்புன்னு போய் மாநில தலைவரில் போய் உட்காந்து ஒரு பெரிய அரசியல் பண்ணார். அவர் இருந்த வரைக்கும் வந்து பிஜேபி அவரால் தான் வளர்ந்தது. ஓகேங்களா? இந்த வாங்கின 11-12% மொத்தமா அவர்னால நான் சொல்ல மாட்டேன். இது இன்னைக்கா இருந்தாலும் என்னைக்கும் அவரை பிஜேபி தமிழ்நாட்டில் ஆட்சி பிடிக்கணும் ரொம்ப ஸ்டப்பனா இருக்காரு. இல்ல அவர் ஆட்சி பண்ணணுன்றது ரொம்ப ஸ்டப்பனா இருக்காருன்றதான் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். இது ஃபர்ஸ்ட் பார்ட். இன்னொரு பார்ட் மூவ் ஆகும். கரண்ட் டே பாலிடிக்ஸ்க்கு மூவ் வரும் அப்படின்னா இது அமித்ஷா வந்து ஆரம்பத்திலேருந்தே இதை சூசகமா பேசிட்டு தான் இருக்காரு. நம்ம அது என்னதான் மறுப்பு தெரிவிச்சாலும் அந்த ஃபர்ஸ்ட் டே 1ல வந்த ட்விட்டா இருக்கட்டும், 2வது கூட்டணி அறிவிச்சதா அன்னைக்கா இருக்கட்டும், 3வது இப்போ மதுரையில வந்ததா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே அந்த சொல்றது அந்த மூவிங் வந்து என்டிஏ வந்து கூட்டணி ஆட்சி அமைக்கும்ன்றது தான் ஆக்சுவல். அது வந்து யாருக்கா இருந்தாலும் புரியக்கூடிய விஷயம். ஒருத்தர் 3 தடவை தப்பா சொல்லுவாரா? அவ்வளோ அரசியல் அறிவற்றவர். இதனால ரக்கஸ் ஃபார்ம் இருக்குன்னு அவங்க தெரியாம இருக்குமா? நாட்டையே ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க தெரிஞ்சுதான் சொல்றாங்க. எடப்பாடியார் சிரிச்சுனே கடந்து போயிட்டு இருக்காரு. பார்ப்போம் அது எங்க போய் முடியுதுன்னு பார்ப்போம். ஆனா எடப்பாடி சைலண்டா இருக்கிறது தான் கொஞ்சம் ஆக்சுவலா ரிஸ்கி. ஓகேங்களா? என்ன மாதிரி ஒரு மூவ் எடுப்பாரு நம்மளால கெஸ்ஸே பண்ண முடியாது. பிரச்சனை என்னன்னா அவர் பிரேக் பண்ணிட்டு வந்தாரு அப்படின்னா வந்து அவங்க சொல்ற ரீசன் வந்து சிம்பிளுக்கு பிரச்சனை இதெல்லாம் சொல்றாங்க. பட் இவர் பிரேக் பண்ணிட்டு வரும்போது பை டிஃபால்ட் வந்து டிடிவி இவங்க இந்த அலையன்ஸும் சேர்ந்து பிரேக் ஆகும். ஓகேங்களா? அது பிரேக் ஆகும்போது இவங்களோட ஓட் ஷேர் மறுபடியும் பழைய இடத்துக்கே போய் ரீட்டைன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. விஜயனா கூட ஸ்டார்டிங்ல வந்து ஒரு ஆஃபர் என்ன ஆஃபர் இவங்க கொடுத்தாங்க நமக்கு அதெல்லாம் தெரியாது. பட் அந்த மாதிரி ஒரு டாக் போயிருந்தா அதை அன்னைக்கே அக்செப்ட் பண்ணி தான் இவங்களுக்கு இந்த நிலைமையே வந்திருக்காது. இவங்களே தான் இவங்களோட குழியை தோண்டிக்கிட்டாங்கன்னு நமக்கு தோணுது. நன்றிங்க.